மகிமையும் பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலைக்காக தகப்பனே நாங்கள் உண்மையோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் கண்மணி போல பாதுகாத்து தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக சுவாமி நாங்கள் உண்மை பற்றி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, எங்களுடைய நேரங்களை ஆண்டவரே விரயப்படுத்தாமல் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஊற்றவும் நீர் எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கே 2, 3 பேர் கூடி என்னுடைய நாமத்து நிமித்தம் ஜெபிக்கிறீர்களோ, அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் சுவாமி. நீர் வாக்கு மாறுவதற்கு மனிதர் அல்ல ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் எங்களுடைய உள்ளமானது ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறது சுவாமி. கர்த்தாவே, இதோ எங்களுடைய ஒருமனப்பட்ட ஜெபத்தை நீர் கனிவாய் செவிசாய்க்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் சுவாமி அநேகமாய் இருந்தாலும் நீர் உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை கழுவி எங்களை நீர் வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அந்த வேளையிலும் கூட சுவாமி அருமையான மகனுக்காக வருகிறோம் சுவாமி. தாசனையும் அவர் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மகன் உம்முடைய ஊழியத்தை தாங்கிச் செல்லும் பொழுது சுவாமி உம்முடைய பரிசுத்த வல்லக்கரம் கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம் சுவாமி. மகனை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. மகனுடைய குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் நீ நிரப்பும்படியாக கூட கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஏதோ சகோதரிக்கு ஆண்டவரே நீர் இம்மட்டும் கொடுத்த சரீர சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மகளை உம்முடைய சாட்சியாக நீர் நிறுத்தி இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்னும் மகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக கூட கெஞ்சுகிறோம். இந்த ஜெப வேலையை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபத்தை ஏறடிக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நல்ல ஜெபத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். நாம் இந்த தலைப்பின் கீழே போகலாம். இந்த தலைப்பின் கீழே போறதுக்கு முன்பாக ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இந்த தலைப்பின் கீழே போகலாம். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? வந்துருச்சு சார். தெரியுது சார். சரிங்க சரிங்க சார் சரிங்க சார். இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன? நமக்குள் ஜீவன் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதனால ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12:15. லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இப்போ என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துனா, ஒரு மனுஷனுக்கு நிறைய சொத்து இருக்கு அப்படின்னா அது அவனுக்கு ஜீவனா? ஜீவன் இல்லை. எனக்கு நிறைய சொத்து இருக்கு, எனக்கு ஒரு வியாதி வருது, அந்த அந்த வியாதிய என்னுடைய சொத்துகளை வச்சு, சின்ன சின்ன வியாதிகளை விட்டுருங்க, ஒரு மேஜரான பிரச்சனை இருக்கு, அந்த சொத்து பத்துக்களை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னா என்னுடைய ஜீவனை மீட்டெடுத்துட முடியுமா அப்படின்னா மீட்டெடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அது எவ்வளோ திரளான சொத்து இருந்தாலும் அந்த சொத்துனால என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளுடைய ஜீவனை என்ன பண்ண முடியாது, மீட்டெடுக்க முடியாது. சொத்து நிறைய இருந்தாலும் ஜீவன் போயிடும். அப்போ சொத்துங்கிறது ஒரு மனிதனுக்கு என்ன இல்லை, ஜீவன் அல்ல. இப்போ எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அது ஜீவனை கொடுக்காது. என்ன பண்ணணும், இறந்துதான் போகும். அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல இருந்து பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரிக்கிறார் என்றார்.
இப்போ இதுல என்னன்னா அழிந்து போகிற போஜனம். அழிந்து போகிற போஜனம்னா என்னன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிட்ற அன்றாடம் சாப்பிடுற சாப்பாடு. அப்போ ஒரு மனிதனுக்கு சாப்பாட்டுல ஜீவன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாப்பாட்டுல ஜீவன் இருந்தா நம்ம கரெக்டா 3 வேளையும் சாப்பிடுறோம், இன்னும் 4, 5 வேளை கூட சாப்பிடுறோம். நம்ம உயிரோட இருக்கிற நாள் வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். அந்த போஜனத்துல ஜீவன் இருந்தா நான் ஏன் செத்து போறேன்? ஏன் ஒரு மனிதன் செத்து போறான்? செத்து போக மாட்டான். அப்போ போஜனத்துல என்ன இல்லைன்னா ஜீவன் இல்லை. போஜனத்துல ஜீவன் இருந்தா அவன் காலங்காலத்துக்கும் சாப்பிட்டுட்டு இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவான்னா உயிரோட தான் இருப்பான். அதே போல முதல் வசனத்துல பார்த்தது போல ஒரு மனிதனுடைய சொத்துல ஒரு மனுஷனுக்கு ஜீவன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்தை வச்சு அவன் திரும்ப திரும்ப ஜீவனை பெற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் உயிரோட இருந்துகிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு மனிதனுடைய ஆஸ்திகள்ல ஜீவன் இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல தான் உயிர் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனாலதான் உயிர் வாழ்றோம். ஆனா நம்ம ஒரு வயசுல வந்து செத்து தானே போறோம். அப்போ போஜனத்தினாலும் என்ன இல்லைன்னா ஜீவன் இல்லை. இப்ப ஜீவன்னா என்ன? ஏன் வந்து சாப்பிட்டாலும் இறந்து போறோம், ஆசைகள் நிறைய இருந்தாலும் இறந்து போறோம். அப்போ அது மனிதனுக்கு அது வந்து ஜீவனை கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த தலைப்பின் கீழே போகலாம். மகா பரிசுத்தம் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் ஒரு மனப்பாடுடன் உமது சமூகத்துல கூடியிருக்கிறோம். தேவன் தாமே எங்கள் நடுவே வந்து நாங்கள் சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்து தேவன் பேசவும், பாவிகளாகி நாங்கள் அதை கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து உமது ராஜ்யம் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, இதில் வந்திருக்க கூடுகையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்திலையும் தேவன் ஆசிர்வதிங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அகக்கண்களை திறந்து விடுங்க சாமி. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் கடைசி வரையும் ஒரு பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்க ஆவியானவர் தாமே எங்களோடு இருக்கும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போ ஜீவன் தான் என்ன? சாப்பாட்டுல ஜீவன் இல்லை, சொத்து பத்துகள்ல ஜீவன் இல்லை. அப்ப ஜீவன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த டாபிக்ல பார்க்கிறது. யோவான் 5வது அதிகாரம் 39 மற்றும் 40. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இந்த வசனத்துல பார்க்கிறோம். இப்போ சாப்பாட்டுல ஜீவன் இல்லை, சொத்துகள்ல ஜீவன் இல்லைன்னா அப்ப ஜீவன் எங்கதான் இருக்குன்னா வேத வாக்கியங்கள்ல இருக்கு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இப்போ ஜீவன் எங்க இருக்குன்னா வேத வாக்கியங்கள்ல, வசனத்துல என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு. அப்போ ஒரு வேத வாக்கியத்தை நம்ம ஆராய்ந்து படிக்கும் பொழுது, வேத வாக்கியங்கள்னா யாருங்க? வேதம்னா அதை வந்து வசனம்னு சொல்றோம். வசனம்னா என்னது? வார்த்தை. இப்ப வார்த்தைனா யாருன்னா அது கிறிஸ்து. இப்போ எங்க எனக்கு ஜீவன் இருக்கு அப்படின்னா வேத வாக்கியத்துல தான் ஜீவன் இருக்கு, வேதாகமத்துல ஜீவன் இருக்கு. வேதாகமத்தை நம்ம ஆராய்ந்து படித்து அதை புரிந்து அதை நம்மளுடைய வாழ்விலை கடைபிடிக்கும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஜீவனை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல இருந்து பார்க்கலாம். இன்னொரு வசனத்தையும் வசிக்கும், வேற எங்க ஜீவன் இருக்குங்கிறத பார்க்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா எதுல ஜீவன் இருக்குன்னா யார? தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யாரெல்லாம் பிதாவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு. அவங்க எதை விட்டு விலகி இருப்பாங்கன்னா மரணத்தை விட்டு நீங்கி இருப்பாங்க. இப்போ ஜீவன் எதுல இல்லைன்னா சாப்பாட்டுல இல்லை, சொத்து பத்துகள்ல இல்லை. இப்ப ஜீவன் எதுல இருக்கு? சத்திய வசனங்கள்ல இருக்கு. யாரு பிதாவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இல்லைன்னா ஜீவன் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மரணத்தை விட்டு விலகி இருப்பாங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. வேற என்ன பார்க்கலாம். இப்ப விசுவாசிக்கிறதுனா என்னங்க? இப்போ எதுல ஜீவன் இருக்கு? வார்த்தைகள் இருக்கு. அடுத்தது பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு இருக்கு, கிறிஸ்து கிட்ட ஜீவன் இருக்கு. ஆனா இப்ப விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா நம்ம நிறைய தடவை கூடுகையில நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வெறும் இயேசு கிறிஸ்துவ தேவன்,
அப்படின்னு அந்த ஒரு விசுவாசம் அது மாதிரி அது மட்டும் இருந்தா போதுமா? விசுவாசம்னா நான் இயேசு கிறிஸ்துவ தேவனா நான் ஏத்துக்கிறேன், அவரை தொழுகை செய்யறேன், இது மட்டும் விசுவாசமா அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். இப்போ இப்போ நான் ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கேன், என்னைய பார்க்குறாங்க, பைபிள் படிக்கிறேன், ப்ரேயர் பண்றேன், பைபிள் ஸ்டடி இருக்கிறேன், இது மட்டும் போதுமா? என் உள்ளான மனுஷன், எனக்குள்ள இருக்கிற மனுஷன், என்னகிட்ட பாவம் இருக்கா, என்னகிட்ட ஜீவன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வெளியில இருக்கிற மனுஷங்கிறது நம்மளுடைய பார்வையில எல்லாருக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கும். இப்ப என்னுடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிறானா அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா விசுவாசம் அப்படின்னு சொல்றோம். யோவான் 6:47. இப்ப என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறவனுக்கு என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு, நித்திய ஜீவன், மரணம் கிடையாது. நம்ம சாப்பாட்டுல ஜீவன் இல்லை, சொத்து பத்துக்கள்ல ஜீவன் இல்லை. இப்போ ஜீவன் எங்க இருக்குன்னா ஒண்ணு கிறிஸ்து கிட்ட இருக்கு, பிதாவை விசுவாசிக்கிறவன்கிட்ட இருக்கு, அவருடைய வசனத்துல இருக்கு. அப்போ இந்த விசுவாசம்ங்கிறது என்ன அப்படின்னா எல்லாரும் தான் விசுவாசமா இருக்கிறாங்க. ஒரு இந்து கூட தான் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ தேவன் ஒத்துக்கிறாங்க, பிசாசுகளும் ஒரு தேவன் ஒத்துக்குது. ஆனா ஒத்துக்கிட்டு அவங்கள்ட்ட அந்த கிரியை இருக்கானா அந்த கிரியை இல்லை. இப்போ ஏற்ற என்ன இருக்கணும்னா அந்த கிரியை இருக்கணும். விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன்னா என்கிட்ட என்ன இருக்கணும், கிரியை இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஒரு வசனம் யோவான் 6:53 மற்றும் 54. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுது? இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் கூட இருந்த சீடர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க, இந்த 12 பேரை தவிர. இது ரொம்ப கடினமான உபதேசம். எப்படி ஒரு மனுஷனுடைய மாம்சத்தை புசித்து எப்படி ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ண முடியும்? இப்ப நம்மளுடைய ஆலயங்கள்ல என்ன பண்றோம்னா ஒரு சில ஆலயங்கள்ல வாரத்துல ஒரு நாள், ஒரு சில ஆலயங்கள்ல மாதத்துல ஒரு தடவை, ஒரு சில ஆலயங்கள்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றோம்னா நம்ம ராபோஜனம் பண்றோம். இயேசு கிறிஸ்து அந்த மரணிக்கிற முதல் நாள் என்ன பண்றாரு, அந்த இரவு மாலை நேரத்துல அவருடைய சீடர்கள் எல்லாம் வச்சு அவர் என்ன பண்றாருன்னா, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமைகள் இருந்தது. நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு, இல்ல நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த வாக்குவாதம் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு திரைச்சீலை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு யூதர்களுடைய முறைப்படி அந்த பஸ்கா பண்டிகைக்கு முதல் நாள் அந்த அப்பம் புசிக்கிற வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்களுடைய அடிமைகள் தான் யூதர்களுடைய காலை கழுவி சுத்தப்படுத்தி இந்த துணியை வச்சு தொடச்செல்லாம் அந்த பந்திக்கு அனுப்புவாங்க. சரி, இந்த வேலையை யார் பார்க்கிறாருன்னா உலகத்தை படைத்த அந்த சராசரங்கள் படைத்த தேவன் என்ன பண்றாரு, ஒரு சீலை எடுத்து என்ன பண்றாரு, நீண்ட சீலை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய காலா கழுவி என்ன பண்றாரு, துடைக்கிறாரு. இதுல பேதுரு பண்ற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு என்ன சொல்றாருன்னா அவருடைய ரத்தத்தால மட்டும்தான் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவர் ரத்தம் தான் எனக்கு என்ன பண்ணணும்னா நித்திய ஜீவனை கொடுக்கும் அப்படின்னு யாரு நம்புறாங்களோ, நம்புறது மட்டும் பத்தாது, இப்ப நீங்களும் நானும் அதை நம்புறோம், ஆனா இதை நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும். இப்ப என்னைய பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும், என்னை பார்க்கிறவங்க கிறிஸ்துவனுடைய குணத்தை பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இது எதற்காகனா பிதாவின் குணத்தை வெளிப்படுத்துவதற்காக தான், பிதாவின் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். இப்போ நத்தான்வேல் கேட்கிறாரு, ஆண்டவரே எங்களுக்கு எதுவுமே வேணாம், நீங்க பிதாவை மட்டும் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருந்தும் இன்னும் நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்பாரு. அப்போ பிதாவுடைய அன்பு, பிதா எப்படி இருப்பாரோ அந்த குணத்தை வெளிப்படுத்துற ஒரு நிலையில தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்தார். காட் இஸ் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு நம்ம வாசிக்கிறோம். இப்ப அந்த அன்பு என்னிடத்துல இருக்குதா, நான் அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறேனா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன்னா அவருடைய ரத்தத்தினாலதான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு நம்புறது மட்டுமல்லாம
கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில நான் வெளிப்படுத்தும் போதுதான் என்னை என்ன பண்ணுவார்னா அவர் கடைசி நாளில் எழுப்புவாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுக்கு விடுதலை கொடுத்துருக்கானா? உள்ளான மனுஷன் என்னை பார்க்குறவங்க இவர் நல்லவர், பைபிள் படிக்கிறவர், பைபிள் நாலேஜ் உள்ளவர் அப்படிதான் வந்து யோசிக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற மனுஷனை பத்தி எனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அப்ப அந்த உள்ளான மனுஷனுக்கு எனக்கு வந்து விடுதலையை யாரால கொடுக்க முடியும்னா தேவனால தான் கொடுக்க முடியும். இப்ப நாம மரணித்தாலும் மீண்டுமாக அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா அந்த உள்ளான மனிதனுக்கு விடுதலை யார் தான் கொடுக்க முடியும்னா தேவன் தான் கொடுக்க முடியும். அந்த உள்ளான மனிதனுக்கு விடுதலை பெறணும்னா டோட்டலா மாறணும். என்கிட்ட இருக்கிற அந்த குணநலங்கள் மாறணும். நான் என்ன பண்ணணும்னா முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா யோவான் 10:10 போல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று பேரன்றுக்கும் வரான். நான் இந்த உலகத்தை சார்ந்து வாழும்போது நான் யாரை சார்ந்து வாழ்றேன்? அவனை சார்ந்து வாழ்றேன், சாத்தானை சார்ந்து வாழ்றேன். அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? அழிய போறேன். ஆனா இயேசு கிறிஸ்து நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் முடியும். இப்ப கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்கு ஜீவனை கொடுக்க தான் வந்திருக்கிறாரு. ஆனா அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆயத்தமாகணும், பெற்றுக்கொள்ளணும், என்னை முழுமையாக கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும், என்னுடைய பழைய குணங்கள் வந்து மாறணும், அவருடைய எல்லா இடத்துலையும் எல்லா சூழல்லையும் என்ன பண்ணணும்? அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்தணும். இப்போ நாம ஜீவன் உள்ளவனாக இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளே கேட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன்னா என்கிட்ட மாம்சத்தின் கிரைகள் இருக்கா? என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? என்னை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கறாங்களா? ஸோ அன்றைக்கு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் பிதாவை பார்த்தார்கள். ஏன்னா கடவுள் அந்த அளவுக்கு அவர் இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு அவர் வந்து குணத்தை வெளிப்படுத்தினார். அவர் யாரையும் அவரை அடிச்சப்போ, அவரை முள்முடி சுட்டினப்போ யார் மேலேயும் அவர் கோபம் கூடப்படலை. அவர் இந்த உலக வாழ்க்கை பிரகாரமான கேள்வி கேட்டப்போ கூட அவர் இந்த பிலாத்துக்கு முன்னாடி நின்னப்போ கூட அவர் ஒரு பதில் கூட சொல்லலை. நீ இந்த உலகத்தை அவரை வந்து ராஜ்யத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் அவர் என்ன பண்றாருன்னா ஆன்சர் பண்றாரு. மற்றபடி எந்த இதுக்குமே அவர் ஆன்சர் பண்ணல. அப்போ நாம அந்த நிலைக்குள்ள இருக்கிறோமா? அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்குள்ள போக முடியும். அப்படி இருந்தா மட்டும்தான் அப்ப நமக்குள் ஜீவன் இருக்கிறாரா? நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? நம்மளை ஒவ்வொருத்தரதை கேட்டு நமக்குள்ள ஜீவன் இருந்தா நான் எப்படி இருப்பேன்? அவர் எப்படி இருந்தாரு? எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறவரா இருந்தாரு. அவர் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு ஊரா போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிச்சார். நம்மளால அந்த மாதிரி ஊர் ஊரா போக முடியலனாலும் நாம இது வரைக்கும் எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேரை சத்தியத்துக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இப்போ நாம வந்து ஜீவன் உள்ளவனாக இருந்தோம்னா நாம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை முறைக்குள்ள இருப்போம். கிறிஸ்து செய்த ஊழியத்தை நாம வந்து வெளிப்படுத்தும். இப்போ ஜென்ரலா நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயத்துல கோவப்படுறேன். அப்படி கோவப்படும் போது அம்மா சொல்லுவாங்கப்பா, நீ உங்க அப்பா மாதிரியே கோவப்படுறப்பா, உங்க அப்பா கிட்ட என்ன கோவம் இருந்துச்சோ அதே கோவம் கிட்ட இருக்கு. அப்போ என்னை வந்து எங்க அம்மா பார்க்கும்போது எங்க அப்பாவுடைய கோபத்தை தான் பாக்குறாங்களோட என்கிட்ட வந்து என்ன பண்ணலன்னா கிறிஸ்துவ பார்க்கல. இப்ப இன்றைக்கு என்கிட்ட கோபம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள இல்லாம என்னை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம வந்து வாழணும். அப்பதான் எனக்குள்ள ஜீவன் இருக்கிறார். எனக்குள்ள யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத நம்மளும் உணர முடியும், மற்றவங்களுக்கு அதை வந்து முடியும். இப்ப அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம வந்து வந்தாதான் நம்மளால பரலோக பாதைக்குள்ள போக முடியும். ஏன்னா இப்ப நான் பரலோகத்துக்கு போகும்போது என்னுடைய குணம் எல்லாம் மாறாது. இங்க என்ன குணத்துல இருக்கிறோம் அந்த குணம் தான் அங்க போகும். என்னுடைய மறு ரூபம் அடையுது. கிறிஸ்துவை போன்ற சரீரம் எனக்கு கிடைக்கும். தூதர்களை போன்ற எனக்கு சரீரம் கிடைக்கும். தூதர்களை போன்ற சரீரம் எனக்கு கிடைக்கும். அதாவது அழிவுள்ள சரீரம் இல்லாது. இப்ப இருக்கிற சரீரம் அழிவுள்ள சரீரம். ஆனா அழிவில்லாத ஒரு சரீரம் கிடைக்கும். தூதர்களுக்கும் நம்மளும் மாறிடும். ஆனா கேரக்டர் அப்படியேதான். கேரக்டர் மாறாது. இப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பரலோக வாழ்க்கையை இங்கேயே வாழும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஏதோ நான் வந்து இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னா கண்டிப்பா நம்மளால போக முடியாது. பரலோகத்துக்குள்ள போகணும்னா என்னுடைய கேரக்டர் மாறிடும்.
அப்பதான் என்னால என்ன பண்ண முடியும்னா, நான் அந்த பரலோக பாதையில நடக்கிறேன், நான் பரலோகத்துக்குள்ள போறேன் அப்படின்றாங்க. ஆனா நிறைய பேர் என்ன இன்னைக்கு நினைக்கிறாங்கன்னா, நீ இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்ட, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, நீ பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள என் கேரக்டர் டோட்டலா மாறினா மட்டும்தான், கிறிஸ்துவின் குணத்தை போல என் குணம் மாறினா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்குள்ள போக முடியும். சோ இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பரலோகத்துக்குள்ள போகும்போது நம்ம மறுரூபம் அடையும். அழிவுள்ள சரீரம் அழியாமை தடுத்துக்கொள்ளும். ஆனா என் கேரக்டர் இங்க எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள கிறிஸ்துவை கொண்டு வர வேண்டும்ங்கிறது தான் விஷயம். இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல பாபிலோனுக்குள்ளதான் கடந்தோம். ஆனா தேவன் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த பகுதியில எவ்வளவு பேர் இருக்காங்க, நமக்கு மட்டும் அதிகமான ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுத்து நம்மளை இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆனா சத்தியத்துக்குள்ள வந்த நம்ம எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கோம், அது நீங்களும் சரி நானும் சரி. ஸோ நம்மளுடைய குணங்கள் இன்னும் மாறணுங்கிறது தான் யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ மெய்தேவனாகிய பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்னா அவங்களுடைய குணத்தை நம்ம அறிந்து புரிந்து அவங்களுடைய கேரக்டர் மாறி நம்ம மாறணும். யோகால சொல்றது மாதிரி நீயே கடவுள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இல்ல, கடவுளுடைய கேரக்டரை நம்ம பெற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இப்போ கிறிஸ்துவின் அன்பு என்கிட்ட இருக்குதா? அப்படி இல்லைன்னா அதை கொண்டு வர்றதுக்கு நம்ம தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு கேரக்டரை என்கிட்டையும் வர்றதுக்கு நம்ம என்ன முயற்சி செய்யணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இப்ப நம்ம ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருந்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருந்தேன். இந்த உலகத்துக்குள்ள கிடந்தேன், பாவத்துக்குள்ள கிடந்தேன். தேவன் அவருடைய கிருபையினால என்ன பண்றாருன்னா என்னை சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. கொண்டு நான் அவரை பத்தின எல்லா விஷயங்களையும் வேதாகமத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் உதவி செஞ்சு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த சொல்லி கொடுத்த விஷயத்துல என் வாழ்க்கையில கடைப்பிடிக்க முடியாம மிகவும் தடுமாறுறேன். ஒரு நேரம் என்னால கடைப்பிடிக்க முடியுது, ஒரு நேரம் கீழே விழுந்துருக்கிறேன். தினந்தோறும் பல தடவை விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன். என்னால அந்த முழுமையான குணத்தை என்னால வெளிப்படுத்த முடியல. அப்படி வெளிப்படுத்தினா எனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த வெளிப்படுத்துறது நம்மளால சுயத்தினால முடியுமானா கண்டிப்பா முடியாது. தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு தினந்தோறும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம முயற்சி எடுக்கும்போது அவர் பலன் கொடுப்பாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒரு நீதிமான்கிற ஒரு நிலைக்குள்ள போய் அடுத்தது பரிசுத்தமாகுதல், அடுத்தது நித்திய ஜீவன் நிலைக்குள்ள போகும். அப்படி இல்லைன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், ஆத்ம சரீரத்தை சேர்த்து கடவுள் அழைச்சுப்பாரு. தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன் யாருகிட்ட இருக்குன்னா கிறிஸ்து கிட்ட இருக்கு. அவர்கிட்ட நம்மளால போகும்போது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஜீவன் கிடைக்கும். மற்ற உலகத்துல என்ன கிடைக்காது, உலக பொருட்கள்னால எனக்கு ஜீவன் கிடைக்காது. ஜீவன் பேசுறது எல்லாமே காலங்காலத்துக்கு அழியாத பரலோக வாக்கியம் தான் அதை குறித்து தான் பேசுவோம். இப்போ நம்ம மறுரூபம் அடைவோம், ஆனா மறுகுணம் அடைய மாட்டோம். இப்போ குணம் இங்கேயே மாறணும். அதற்கான முயற்சியை நம்ம செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னா அதுக்கான பலத்தை கொடுப்பார். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுல் தேவனை குறித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த வார்த்தையை அவர் சொல்றான். சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்போ என்னல நான் சாகணும். நான் சாகணும்னா என்னுடைய குணம் சாகணும். எனக்கு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால ஒரு கிரயத்தை செலுத்தி என்ன பண்ண, ரத்தங்கிற கிரயத்தை செலுத்தி என்னை அவர் வாங்கியிருக்கிறார். அப்போ நான் எனக்குள்ள சாகணும், கிறிஸ்து எனக்குள்ள வரணும். அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஜீவன் கிடைக்கும். கொலோசியர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. இப்போ நான் மரிச்சேன்னா எதற்கு மறிக்கணும்? பாவத்துக்கு மறிக்கணும். ஆனா இன்னும் நீங்களும் நானும் பாவத்துக்கு மறிச்சிருக்கோம்னா முழுமையா நம்மளால மறிக்க முடியல. பழைய குணங்கள் 1-2 மாறி இருக்கு. ஆனா முழுமையாக ஒரு மாற்றத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம்னா இன்னும் மாற்றத்துக்குள்ள வரணும். இப்போ பழைய குணங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. நம்மளை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும்.
நம்மளுடைய அப்பாவையோ அம்மாவையோ உங்க தாத்தா மாதிரி உனக்கு கோபம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்குள்ள போகாம நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கிற ஒரு நிலைக்குள்ள வரும் பொழுதுதான் கிறிஸ்து எனக்குள் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும், அதை வெளிக்காமிக்க முடியும். இப்ப என்னை பார்க்கிறவங்க வந்து இன்னைக்கு கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? 1 யோவான் 1:2. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கும். அதை குறித்து சாட்சி கொடுத்து அப்படின்னால என்னன்னா, கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிக்கிற ஒரு வார்த்தை. திரும்ப திரும்ப அதே வார்த்தையை தான் வேற ஒரு வசனங்கள்ல யோவான், பவுல் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை, நான் என்னுடைய வாழ்க்கை முறையில கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிக்கிறேன். ஏன் இந்த பையன் மட்டும் இப்படி இருக்கிறான், ஏன் இவர் மட்டும் இப்படி இருக்கிறாரு, இவங்க கோபம் வர மாட்டேங்குது, இவங்க வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள, ஆனா இன்னைக்கு இந்த எங்களுடைய ஓபிக்கே வர்றவங்களை பார்த்தீங்கன்னா, மற்ற மனிதர்களாவது ஒரு மரியாதையை பேசுவாங்க, ப்ளீஸ் சார் சொல்லுவாங்க, இல்லைன்னா வாங்க போங்க அப்படி பேசுவாங்க. யாரு சபையில இருக்கிறாங்களோ அவங்க வந்து சுத்தமா மரியாதையை கொடுக்க மாட்டாங்க, வா போன்னு தான் பேசுவாங்க. சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் அடிக்குது, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதே அஞ்ஞான மக்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மரியாதை வெளிப்படுத்துறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிற நம்ம அவங்களுக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றாங்க, இந்த மூக்குத்தி தோடு போடாம பொட்டு வைக்காம வர்றாங்க, பார்த்தாலே தெரியுது சபைக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவங்களா இருந்தா அந்த அவங்களையும் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிட முடியுது. ஆனா அவங்கள்ட்ட என்ன இல்லைன்னா அந்த கிறிஸ்துவ குறித்த சாட்சியே கிடையாது. அவங்களுடைய பேச்சுவார்த்தையே வேற மாதிரி தான் இருக்கு. நான் அதை வந்து தப்பா சொல்லல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஒரு மரியாதையே கொடுக்காம அந்த ஒரு கேரக்டரே வேற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. இல்ல மற்றவங்களை எப்படி அவங்க பாக்குறாங்கன்றது தெரியல. அது சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, அது போதகர்களே அப்படிதான் வர்றாங்க. நிறைய போதகர்கள் வந்து நம்மளுடைய பேஷண்டா வர்றாங்க. ஆனா அவங்களே என்ன பண்றாங்கன்னா அந்த மரியாதையெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு வாப்புங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேசுறாங்க. இது வந்து என்னை பேசுறாங்கன்னு இல்லை, அதை நான் ஆரம்ப காலகட்டத்துல கோவம் வரும். அவங்க வாப்போம்னா அதை நானும் திரும்ப வாப்போம்னு பேசுவேன். அவங்க இப்ப எல்லாம் அப்படி இல்லைங்க. அவங்க வந்து அந்த நம்மளுடைய கேரக்டர் மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா சத்தியம் நமக்குள்ள போக போக அவங்க எப்படி பேசினாலும் அவங்க நம்ம சாருன்னு சொல்றோம், இல்ல வாங்க போங்க மரியாதையை பேசுறோம். ஸோ அதுக்கே வந்து ரொம்ப நாள் எடுத்திருக்கு இந்த மாதிரி இந்த பழக்கத்துக்குள்ளே வருது. இப்போ நாம கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிற நாம எல்லா இடத்துலையும் மற்றவர்களை நேசிக்கணும். நம்மளுடைய கற்பனையே அதுதான். இந்த முதல் 2வது 6 கற்பனையை வந்து நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும்னு தான் தேவன் சொல்றாரு. அப்போ நான் வந்து எப்படி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வார்த்தைகள்ல நான் கிறிஸ்துவ வெளிப்படுத்துறேன், நான் எப்படி எந்த அளவுக்கு நான் மற்றவர்களை மதிக்கிறேன் என்ற அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட, பெரிய விஷயம் நம்ம செய்யணுன்றதை விட சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்மள்ட்ட என்ன தேவைப்படுதுன்னா மாற்றம் தேவைப்படுது. நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுறோம் அப்படிங்கிறத கூட மற்றவர்கள் பார்ப்பாங்க. இப்ப இவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிறான், ஆனா இவன்ட்ட என்ன இல்லைன்னா அந்த மரியாதை இல்லை, இந்த வார்த்தைகள் எல்லாம் தவறான வார்த்தைகள் வருதுங்கிறத வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கும் போது எப்படி நம்மளுடைய தேவனை அவங்க பார்ப்பாங்க. இப்ப மற்ற உலக மக்கள் மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் பேச்சுவார்த்தைகள். இப்போ 1 யோவான் 5வது அதிகாரம் 11 மற்றும் 12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். அப்படி அப்போ என்னுடைய ஜீவன் என்ன, என்ன உள்ளான மனுஷனை பத்தி பேசலாங்க, வெளிப்புறமான மனுஷன். இந்த வெளிப்புறமான மனுஷனுடைய ஜீவன் என்ன பண்ணுதுன்னா சாவுக்குன்னு வைக்கப்பட்டிருக்குது. ஆனா எனக்கு உள்ளான மனுஷன் இல்ல, நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறேன். கிறிஸ்துவை என்னோட உள்ளான மனுஷன் இல்ல. இப்ப ராஜ்குமாருக்கு வெளியில ஒரு ஆளு, அவனுடைய ஜீவன் எதற்குன்னா சாவுக்குன்னு தான் வைக்கப்பட்டிருக்கு. உலக வாழ்க்கை வந்தா நான் செத்துதான் போவேன். ஆனா எனக்குள்ள ஒரு ராஜ்குமார் இருக்கான் பாருங்க, அவன் கிறிஸ்துவை உடையவனாக இருந்தால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், அவன் நமக்குள் ஜீவன் இருந்தால், ஜீவன்னா யாரு? கிறிஸ்து. நமக்குள் ஜீவன் இருந்தால் எப்படி இருக்கும்னா, காலையில எழுந்திருக்கிறது கூட கரெக்டா எழுந்திருக்கும், நேரத்தோட எழுந்திருக்கும், தனிப்பட்ட ஜபத்துல கரெக்டா இருக்கும், குடும்ப ஜபத்துக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா சேர்ந்து உட்கார வைக்கும். நம்மகிட்ட என்ன இருக்குன்னா ஊழிய பாரம் இருக்கும், ஆத்தும தாகம் இருக்கும். இன்னைக்கு போய் யாரையாவது சந்திக்கணும், இன்னைக்கு யாரையாவது பார்த்து சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குங்களா. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே இல்லை. எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் இப்படிதான் இருக்கிறாங்க. அது சபையில இருக்கிறவங்க, போதகர்களா இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி இருப்போம்னா எழுந்திருக்கிறதுல இருந்து
ஜெபம் பண்றதுல இருந்து ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள இருக்கும். இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மரணிச்சு அவர் அந்த கல்லறையில அடக்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் அவர் எழுந்திருக்கும் போது கூட அவர் உயிர் எழுந்திருக்கிற அன்னைக்கு கூட என்ன பண்ணுவாருன்னா, அந்த அவரை போத்திருந்த துணியெல்லாம் கரெக்டா மடிச்சு ஒரு ஓரத்துல வச்சுட்டு தான் அவர் எழுந்திரிச்சு வெளியே அப்படியே எடுத்து அப்படியே போட்டுட்டு போக மாட்டார். உள்ள போய் பார்த்தாங்கன்னா அதெல்லாம் தனிப்பட்ட முறையில மடிச்சு வச்சிருப்பாரு. அப்போ நமக்குள்ள ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். சரியான நேரத்துக்கு எழுந்திருப்போம், சரியான நேரத்துக்கு ஜெபம் பண்ணுவோம், எல்லா விதத்துக்கும் ஒரு ஒழுங்கும் கரவுமான ஒரு வாழ்க்கை முறை போகும். ஆத்ம பாரம் இருக்கும், ஊழிய தாகம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஆஹ் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரு அந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம வரணும் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ஒரு சின்ன தவறு என்கிட்ட இருக்குன்னா கூட சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன போட்ல ஒரு சின்ன ஓட்டை இருந்தா கூட அது வழியா தண்ணி உள்ள என்ன பண்ணும், போட்டை கவிழ்த்துறது மாதிரி நம்மள்ட்ட ஒரு சின்ன பாவம் இருந்தா கூட சிறிய பாவம் கூட நம்ம பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். இப்போ ஆஹ் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே சாட்சியம். அந்த குமாரன் என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள வரணும், ஜீவன் உள்ள வரணும். இப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும்னா பரலோக வாழ்க்கை கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்போ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்ப தேவன் குமாரனை உடையவன்னா வெறும் ஏத்துக்கிறது மட்டுமல்லாம அதை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற வாழ்க்கை முறைக்கு. இப்போ யோசிப்போம், உங்களுக்குள்ளும் இதுக்குள்ளும் இருப்பது யார்? நாம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை முறைக்குள்ளும். காலையில எழுந்திருக்கிறது முதல் இரவு படுக்கிற வரை நான் என்னென்ன செயல்கள் செய்கிறேன், அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற செயல்களை செய்கிறேன் யோசிப்பா. கடைசியாக ஒரு வசனம், உபாகமம் 30:15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் அப்படின்னு சொல்றேன். தேவன் இன்றைக்கு ஜீவனையும் நன்மையும் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஒரு பக்கம் உலகத்தை மரணத்தையும் தீமையும் வச்சிருக்கிறார். அப்ப இன்றைக்கு நான் எதை செலக்ட் பண்ண போறேன்? நான் வெறும் நம்ம உலக மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன், கடவுளை ஏத்துக்கிட்டேன், நான் கோயிலுக்கு போறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ப்ரேயர் பண்றேன், எல்லாம் பண்றேன், நான் ரட்சிக்கப்பட முடியுமா? அதான் பரலோகத்துக்குள்ள போக முடியுமா? எனக்குள்ள ஜீவன் இருக்கிறாரா? கண்டிப்பா கிடையாது. நான் என்னை பார்ப்பவர்கள் எப்ப கிறிஸ்துவை பார்க்கிற மாதிரியான ஒரு நிலைக்குள்ள நான் வரணும், அப்பதான் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். என்னை அவங்க என்னை எங்க அம்மாவாவோ அப்பாவாவோ இல்லை என்னுடைய தாத்தா பாட்டியாவோ பார்க்காம என்னில் யாரு கிறிஸ்துவை பார்க்கிறாங்களோ அப்பதான் நான் என்ன இதுல பரலோக பாதையில் நடக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அந்த வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் வருவோம். அதற்காக நம்ம தேவனிடத்துல பலத்தை வேண்டுவோம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஏன்னா கடவுள் எத்தனையோ பெரிய மனிதர்கள் உலகத்துல இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய மந்திரிகள் இருக்காங்க, கலெக்டர்ஸ் இருக்காங்க, இல்ல பெரிய பெரிய ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியத்தை கொடுக்கலங்க. சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் இருக்கோம். நம்மளாம் சாதாரண நிலையில இருக்கிறவங்க தான். ஆளுடைய விட்டு நம்மளுக்கு வெளியே தானே நம்மளுக்கு தெரியாது. இது எத்தனையோ பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப உலக லெவலில் இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க, இந்தியா லெவலில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டு லெவல் மாவட்ட லெவலில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு சத்தியத்தை தேவன் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் கொடுத்திருக்கிறார். கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறார், அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அழைச்சிருக்கிறார். ஸோ அப்போ அப்படிப்பட்ட நாம எந்த மாதிரியான வாழ்க்கை முறைக்குள்ள வரணுங்கிறத புரிஞ்சு வளர்வதற்கும் தேவைப்படுத்த பலத்தை வேண்டும். ஆமாம். எங்கள் நேசிக்கும் மகாபரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, ஆண்டவரே, இதோ இந்த மாலை வேளையில தகப்பனே, ஆண்டவர் தகப்பனே, உங்கள் சத்தியத்தை ஆண்டவர் என் தேவனை கருத்து டாக்டர் மூலியமாக கொடுத்தீங்க சுவாமி, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நித்திய ஜீவனை அடைய என் தேவனை கருத்து எங்களுக்கு கொடுத்திருக்க எல்லா வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. விசுவாச சோதனை இல்லாத அளவுக்கு தகப்பனே எங்கள் நாட்களை நாங்கள் கடந்து செல்ல என் தேவனை கருத்து உங்களுக்கு கிருபையை கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் தேவன் மேல் விசுவாசமாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. என் தேவனை கர்த்தர் நீர் எங்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தருகிற நீதான் ஆண்டவரே, அதையும் நாங்கள் விசுவாசித்து தகப்பனே என் தேவனாய கர்த்தர் ஒருவரையே நாங்கள் சேவித்து ஆண்டவரை உண்மையை நாங்கள் தொழுது கொள்கிற பிள்ளைகளாக இருக்க உதவிச்சுங்க ராஜா. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கணமும் என் தேவனை நாங்கள் துதிக்கிற மக்களாகவும் ஆண்டவரே சுவாமி உமது விசுவாசத்திலே நாங்கள் நிலையாக நிற்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் நிலையாக நிற்கக்கூடிய நல்ல தெம்பையும் திடனையும் தேவனாகத்தை கொடுங்க சுவாமி. நீ கொடுத்த ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. நாங்கள் அதற்கு செவி சாய்த்து தேவனுடைய பாதையிலே தேவனுடைய பாதையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவிச்சுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் இது விசுவாச சோதனை வந்து கொண்டுதான் ஆண்டவர் இருக்கிறது ஆண்டவரே. அதை மேற்கொள்ள இது மனிதர்களாக எங்களால் முடியாது ஆண்டவரே, ஆனால் இந்த தேவனால் எல்லாம் கூடும்போது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இந்த தேவநாயகத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய தேவநாயகத்தை நல்ல பலனை
கொடுங்க, உங்களுடைய கிருபையை கொடுங்க, உங்களுடைய அன்பை கொடுங்க. நாங்களும் அதே போல் சுவாமி ஒரு மேல ஒரு அன்பாய் இருந்து ஒரு தாங்கி எங்கள் வாழ்நாள் நாங்கள் கிடக்க தேவனாய் கர்த்தர் நல்ல ஒரு சாக்கியத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவர் ஏதோ இது சிறு மந்தையாக நாங்கள் கூடியிருந்தாலும் தேவனாய் கர்த்தரின் சத்தியத்தை இந்த தினத்தில் கேட்க எங்களுக்கு நீ இந்த கொடுத்த நல்ல ஒரு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அதற்காக டாக்டருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதோ இந்த குடுகையில் இருக்கிற மக்கள் மாத்திரமல்லாமல் எங்களோடு உள்ள உற்றார் உணர்வு நண்பர்கள் எல்லாரையும் தேவனாய் கர்த்தரின் பாதத்தில் கொடுக்கிறேன். நீங்கள் வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனாய் கர்த்தரின் விசுவாசத்தை நாங்கள் விட்டு விலகாத அளவுக்கு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தால் கெஞ்சி பிதாவே. ஆமென்.